பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய வழக்கில் சில கோரிக்கைகளை பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவரது தாயார் எவிடன்ஸ் அமைப்பின் எவிடன்ஸ் கதிர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது வைத்திருக்கிறார்கள். அவங்க பேசியவற்றின் சாராம்சம் என்ன, அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க? ஆனந்தி, சிறுமி கொடுமைப்படுத்திய வழக்கில் தற்பொழுது அந்த பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை முழுமையாக தாக்கல் செய்யும் வரை அவர்கள் பிணை வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு பிரதான கோரிக்கை தான் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி பத்திரிகையாளர் முன்பு முன்வைத்திருக்கிறார். இது சம்பந்தமாக பேசுவதற்கு அந்த சிறுமியும் அந்த எவிடன்ஸ் அமைப்பை சார்ந்த கதிர் அவர்கள் நேரடியாக கேட்கலாம். சார், இப்போ உங்களுடைய அரசு உங்களுக்கு வைக்கக்கூடிய பரிந்துரைகள் அதில் முக்கியமான சாராம்சங்கள் என்ன சார்? முக்கியமான சாராம்சம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குற்றவாளிகள் மிகப்பெரிய அரசியல் பின்பலம் கொண்டவர்கள், சாதிய பின்பலம் கொண்டவர்கள், பணபலம் பின்பலம் கொண்டவர்கள். ஆகவே மினிமம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரை அவங்க 2 பேருக்கு பிணை கொடுக்கக்கூடாது. தமிழக வரலாற்றில் தீர்ப்பு வரை கூட பிணை கொடுக்காம வழக்குகள் இருக்குது. உதாரணத்துக்கு சங்கர் கௌசல்யா வழக்கு தீர்ப்பு வருகின்ற வரை அவங்களுக்கு பிணை கொடுக்கப்படலை. அதே மாதிரி தான் சேலம் ஆத்தூர் ராஜலட்சுமி வழக்கு 13 வயது சிறுமியை கழுத்து துண்டிக்கப்பட்ட வழக்கில் 2018 அரெஸ்ட் பண்ண அந்த குற்றவாளியை 2022 வரை அவங்க சிறையில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் இது ஒரு ஹீனஸ் அட்ராசிட்டிஸ், இது ஒரு கொடூரமான வன்கொடுமை. இது ஒரு 8 மாத காலம் ஒரு சிறுமியை கடுமையாக அடித்து சித்திரவதை செய்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்வதற்கு தாமதம், கைது பண்ணுவதற்கு தாமதம், மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் இருந்தது. அது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களை மிக எளிதாக பிணை கொடுக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் இது கடுமையாக ஆட்சேபனை தெரிவிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சிறுமியின் சார்பாக நாங்களே ஒரு மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் மூலமாக பிணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துவோம். அரசாங்கமும் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். சார், இப்போ இந்த வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் இந்த சிறுமிகள் அதிக அளவு இப்போ வெளி மாநிலங்களுக்கும் சரி நீங்கள் பயன்படுத்தப்படுறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதோடைய கல நிலவரம் எப்படி சார் இருக்குது? நிறைய குழந்தைகள் ஏழை எளிய கிராமப்புற, அதுவும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நெசுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் தான் அதுவும் குறிப்பாக பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் குழந்தைகள், இருளர் சமுதாய சேர்ந்த குழந்தைகள் எல்லாம் முறுக்கு கம்பெனிக்கும் மிட்டாய் கம்பெனிக்கும் வீட்டு வேலை செய்வதற்காகவும் வயதான நோயாளிகளை பார்த்து கொள்வதற்காகவும் கால்நடை பராமரிப்புக்காகவும் கடத்தப்படுறாங்க. இதில் என்னன்னாக்க ரொம்ப குறைந்த கூலி, அதிக உழைப்பு, அதிகமான சித்திரவதை, அவமானப்படுத்தப்படுறது. இப்போ பொங்கலுக்கு கூட்டு போய் அடுத்த பொங்கலுக்கு விடுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது கிராமப்புறங்களில். மதுரையிலே நாங்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் 17 சிறுவர்கள் இன்றைக்கி வட மாநிலங்களுக்கு மிட்டாய் கம்பெனி கடத்தப்பட்டிருந்தாங்க. இதையெல்லாம் தமிழக அரசு மீட்க முடியும். ஒன்றும் கிடையாதுங்க. பஞ்சாயத்திட்ட கொடுத்து, பஞ்சாயத்து விஓவும் சேர்ந்து ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, 18 வயசு பட்டு குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வெளியில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்க, என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு ஒயிட் ரிப்போர்ட் எடுக்கலாமே. ஒரு வாரத்தில் முடியும் அதெல்லாம். இதை தமிழக அரசு இந்த ஆய்வை மேற்கொண்டு ஒரு ஒயிட் ரிப்போர்ட்டை தமிழக மக்கள் தெரியப்படுத்தணும். இவ்வளோ குழந்தைகள், பெண் குழந்தைகள் எவ்வளவு, ஆண் குழந்தைகள் எவ்வளவு, எந்தெந்த மாநிலங்களில் இருக்கிறாங்க, என்னென்ன பணியில் செய்கிறாங்கன்ற விவரத்தை தெரிவிச்சுட்டு இம்மிடியட்டாக அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடணும். மீட்பது மட்டும் கிடையாது, மீட்டு அவர்கள் கல்வி பெறுவதற்கான சிறப்பு திட்டத்தை உருவாக்கணும், சிறப்பு பட்ஜெட்டையும் உருவாக்கி செயல்படுத்தலாம். இப்போ பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயார் இருக்காங்க. அம்மா, இப்போ உங்களை நேரடியாக யார் உங்களை இந்த பாப்பா அங்கே கொண்டு வரதுக்கு வேலைக்கு கூப்பிட்டது, ஏதாவது அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டாங்களா? அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்க ஏஜென்ட் மூலியமாக தான் நாங்கள் விட்டு போய் விட்டோம். 6 மாதத்துக்கு அக்ரிமெண்ட்டு என் பொண்ணுக்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. இந்த 6 மாதத்துல 3 மாதத்துல வேற ஆளை கூட மாற்றிடுவோம் நாங்கள் அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க. சரின்ட்டு இது நம்பிக்கைப்பட்டு நான் செய்கிறேம்மா, நீ போ, நான் படிப்பு செலவுக்காக தானே நான் வந்தேன், நான் படித்து வேலை செஞ்சு அதில் நான் படிக்கிறேம்மா, நீ எவ்வளோ கஷ்டப்படுவ அப்படின்ட்டு போனது. ஆனால் இதுமாரிலாம் உயிர் போகிற அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்திருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த பார்த்தா என் பொண்ணு சொல்ல பார்த்தா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. எந்த அளவுக்குலாம் நம்ம பிள்ளை வளர்த்தா அவங்க இந்த அளவுக்குலாம் கொடுமை பண்ணிக்கிறாங்களே. அதே அவங்க பொண்ணுக்கு இந்த நிலமை வந்தால் இந்த அரசாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அப்போ ஏயா இருக்கிற குடும்பத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜாதி பற்றி பேசியே கொடுமை பண்ணி உயிர் போகிற அளவுக்கு கொடுமை பண்ணிக்கிறாங்க சார்.
அந்த என் பொண்ணுக்கு ஏற்பட்ட வலி வேதனை எங்களுக்கு ஏற்பட்டது இருக்கிற தாய்க்கு வரக்கூடாது. எந்த பொண்ணுக்கும் இந்தமாரி பட்டது எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. இந்த கஷ்டத்தை எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாது. என் பொண்ணுக்கு பட்ட நிலைமை கஷ்டம் எல்லாமே. இப்போ உங்களை மாதிரி நிறைய சிறுமிகள் வந்துட்டு வெளி மாநிலத்துக்கு வந்து வேலைக்கு போயிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கிராமத்துலேருந்து மட்டும் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியாது. அது அரசாங்கம் தான் எடுத்து பார்க்கணும். என்ன மாதிரி நிறையா குழந்தைங்க நிறைய மாவட்டத்துலேயோ நிறைய மாநிலத்துக்கு வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாருமே மீட்டு அரசாங்கம் அவங்களுக்கான படிப்பு பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிலைமை வந்து வேறு எந்த குழந்தைக்கும் நடந்துடக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு எனக்கு. அடுத்த குழந்தைக்கு ஏற்பட்டால் தமிழகம் இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருக்குமான்னு தெரியல. இதுக்கே அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் தான் இருக்கிறாங்க இன்னமும். இன்னொரு குழந்தைக்கு நடக்கக்கூடாது. அதனால் அரசாங்கம் தான் பார்த்து எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, இவ்வளோ குழந்தைங்க படிக்கிறாங்க, இவ்வளோ குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற குழந்தைங்கள்லாம் மீட்டு அவங்களுக்கான படிப்பு உதவி செய்யணும். ஆனந்தி, இப்போ பாதிக்கப்பட்ட சிறுமியருடைய படிப்பு சான்றிதழ் அனைத்துமே வந்துட்டு சம்பந்தப்பட்ட குற்றங்கள் இருக்கிறது, உடனே மீட்டு தர வேண்டும். அதேபோல் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஊதியம், டிசி, மதிப்பெண் சான்று இது மூன்றும் உடனடியாக பெற்றுத்தரக்கூடி தமிழ்நாடு அரசுக்கு பாதிக்கப்பட்ட இளம்பெண் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது போன்றதொரு சம்பவம் இனி வருங்காலங்களில் நடக்காமலும் தமிழ்நாடு அரசு பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.